ஹாய் எவ்ரிவன். நாங்கள் இப்போ கன்னியாகுமரியில் இருக்கோம் அண்ட் நாங்கள் இப்போ வந்து கண்ணாடி பாலம் பார்க்க போகிறோம். அந்த போட்டிங்காக தான் டிக்கெட் எடுத்தாச்சு. ரொம்ப க்ரௌடெல்லாம் ஓகே தான். அச்சோ இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்க. பட் டிக்கெட் எடுத்தாச்சு. எப்படியாவது நம்ம இன்றைக்கி போகிறோம். அதுவும் இல்லாமல் நாங்கள் லாஸ்ட் மினிட்ல உள்ள வந்தோம். ஸோ எப்படினாலும் நம்ம இன்றைக்கி கண்ணாடி பாலத்தை பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஈவினிங் 4 o'clock வரை தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க அண்ட் 6 o'clock வரை ரிட்டர்ன் போட் இருக்குது. இப்போல்லாம் ஒவ்வொரு தடவை போகும்போதுமே நிஜமாக இது நம்ம கன்னியாகுமரி தானான்னு தோணுது. ஏன்னா இப்போல்லாம் அவ்வளோ அப்டேட் ஆகிட்டே இருக்குது கன்னியாகுமரி. மக்களே நம்ம இப்போ போட்டில் ஏறியாச்சு. சூப்பராக நமக்கு விண்டோ சீட்டே கிடச்சிக்கிச்சு. போட்டும் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்த்துருப்பியா அங்கே யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு. அவர் நிற்கார்ல, அவர் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. இப்போ நம்ம அவரை பார்க்கவே போயிட்டு இருக்கோம். மக்களே பார்த்துருக்கோம். மக்களே இந்த போட்டில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா ஒரே நேரத்தில் ஒரு 50+ பீப்புள் ஏறலாம் போல். அப்படி தான் நாங்கள் ஒரு பெரிய க்யூவே உள்ள ஏறிடுது. நம்மளோட டெஸ்டினேஷன் பக்கத்தில் வந்தாச்சு. மக்களே இதை பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரீமியம் டிக்கெட்டு. நம்ம இப்போ விவேகானந்தர் பாறையை வந்து ரீச் பண்ணிட்டோம். இங்கே உள்ள போனால் தனியாக டிக்கெட் எடுக்கணும். ஸோ ஃபார் அடல்ட் வந்து ஒரு பர்சனுக்கு 30 rupees அந்த டிக்கெட்டும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம விவேகானந்தர் பாறைக்கு போகிறோம். அப்போ நீ திருவள்ளுவருக்கும் தனி டிக்கெட்டா? மக்களே நான் இதுக்கு முன்னே இங்கே வந்திருக்கேன். பட் நான் இந்த மண்டபத்துக்குள்ளே போனதில்லை. பட் இப்போ எல்லாரும் உள்ளே போகிறாங்க. மொத்த கன்னியாகுமரி இருந்து பார்த்தா தெரியும். அப்படி இருக்கு. மக்களை இங்கேருந்து பார்க்க வியூ சூப்பராக இருக்குது. பக்கத்து ஊரெல்லாம் தெரியுது. இதுதான் கூடங்களாம் அனுப்பிச்சு. ஸோ மக்களே நம்ம எதுக்காக இங்கே வந்தோமோ ஃபைனலி நம்ம அதை ரீச் பண்ணிட்டோம். கிளாஸ் பிரிட்ஜில் நம்ம இப்போ நடக்க போகிறோம்.